உன்னத பாட்டு 24வது பாகம். அன்பானவர்களே, நான் 23வது பாடத்தை நான் கொஞ்சம் எதிர்மறையாக முடித்தேன். எப்படி முடித்தேன் ஞாபகம் இருக்கிறதா? நான் சொன்னேன், நான் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, என் சபை இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, என் பைபிள் காலேஜஸ் வேதாகம கல்லூரிகள் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்று. இது பலருக்கு கேள்விகளை எழுப்பலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், முதிர்ச்சி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல நாம் உன்னத பாட்டு 5:1 இருக்கிறோம். ஞாபகப்படுத்துகிறேன். அதிலே மணவாளன் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் சபைக்கு நான் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். அதாவது நான் ராஜாவாக வந்து சபையிலே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு சபையிலே இருந்து வருகிற எல்லாமே என் ராஜத்துவத்தின் பரிசுகளாய் இருக்கின்றன. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுத்த கந்த வர்க்கங்களுக்கு ஒப்பாக நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற எல்லாமே, சபைக்கென நீங்கள் கொடுக்கும் எல்லாமே எனக்கு வருகின்ற கந்த வர்க்கங்களாக இருக்கின்றன என்று இவற்றையெல்லாம் கடந்த முறை பார்த்தோம். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். எப்படி? தேவனுடைய வார்த்தை, தேன் என்பது ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் குறிக்கும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? அப்போ அவருடைய வார்த்தையோடு அவர் சபைக்கு வருவதாக அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம். அடுத்தது, என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். திராட்சரசம், என் திராட்சரசம் என்றல்லவா அவர் சொல்லுகிறார். அப்போ என் திராட்சரசம் என்று சொல்லும்போது அவருக்கு பிதாவானவர் நல்கிய அந்த பாத்திரம். பேதுரு மல்குசுவின் காதை வெட்டின பொழுது கெத்சமேனே தோட்டத்திலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? உன் பட்டயத்தை போடடா, நான் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணத்தான் பிதாவானவர் எனக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று. அப்போ அது இயேசுவானவரின் திராட்சரசம். அந்த திராட்சரசத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அடையாள ரீதியாக ஞான ஸ்நானத்தின் போது அந்த திராட்சரசத்திலே நாம் கலந்து கொண்டு விட்டோம். அதற்கான பிரசங்கங்கள் நான் பண்ணியிருக்கிறேன், அவற்றை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ அன்பானவர்களே, என் திராட்சரசம் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா, அது அவருடைய சிலுவை மரணம், அது அவருடைய திராட்சரசம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த திராட்சரசத்தை நமக்கு அடையாள ரீதியாக திருவிருந்திலே கொடுத்திருக்கிறார். அவர் அப்பத்தை கொடுத்து திராட்சரசத்தையும் கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள், இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் நான் வரும் அளவும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையின் போதும் இதை வாசிக்கிறோம் அல்லவா. இது சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்ற அந்த தகுதி நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரத்தின்படி நாம் இயேசுவோடு கூட ஞான ஸ்நானத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பொழுது நமக்கு அந்த தகுதி கிடைக்கிறது. இப்போ அவர் பருகின திராட்சரசம் அவருடைய சிலுவை மரணம், அது அவருடைய திராட்சரசம். ஆனால் என் பாலோடு குடித்தேன். பால், நான் 3 வசனங்கள் உங்களுக்கு காட்டினேன். பேதுரு புத்தகத்திலே, கொரிந்தியர் புத்தகத்திலே, எபிரேயர் புத்தகத்திலே, எப்படி கிறிஸ்தவர்கள் முதிர்வில்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் வசனத்தை பாலாய் குடிக்கிறார்கள் என்று. அன்பானவர்களே, இந்த முதிர்ச்சியை பற்றி நான் இன்றைக்கு கொஞ்சம் பேச விரும்புகிறேன். முதிர்ச்சி என்பது அறிவினால் மாத்திரம் வருவதல்ல. படித்து பட்டம் வாங்குங்கள், பார்க்கலாம். போங்கள், நீங்கள் போங்கள், வேதாகம கல்லூரிகளுக்கு போங்கள், பிடிஹெச் படியுங்கள், எம்டிஹெச் படியுங்கள், எம்டிவ் படியுங்கள், டிடி படியுங்கள், டிடிஹெச் படியுங்கள், பிஹெச்டி எடுங்கள், அறிவு வரும். உலகமே உங்களை மதிக்கும், டாக்டர் என்று சொல்லும். ஆனால் அறிவு முதிர்ச்சியை கொண்டு வராது. முதிர்ச்சி எப்படி வரும் என்றால், நாம் வேத வசனத்தை அறிந்து அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது வரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த முதிர்ச்சியை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். 2 பேரை எடுப்போம் உதாரணமாக. ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வசனம் எல்லாம் தெரியுமாம். அவருக்கு எபிரேய மொழி தெரியுமாம், கிரேக்க மொழி தெரியுமாம், பட்டம் வாங்கி இருக்கிறாராம், அவர் டாக்டராம், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையாம். அப்படி ஒரு ஆள். அடுத்த பக்கத்திலே ஒரு அப்பாவி கிறிஸ்தவர், பாவம்,
அவருக்கு 66 புத்தகங்களை கூட மனப்பாடமாய் சொல்ல முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு அந்த திறன் இல்லை. கேட்கின்ற பிரசங்கங்களிலேயும் ஒரு 20-25% தான் புரியும். அந்த புரிகின்றதிலும் இன்னும் ஒரு 10-15% தான் தலையில் கொஞ்ச காலத்துக்கு நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு கிறிஸ்தவ ஜீவன். ஆனால் அந்த கிறிஸ்தவ ஜீவன் தனக்கு தெரிந்த அந்த 4-5 வசனங்களுக்கு உண்மையுள்ள நபராக, எப்படி அந்த வசனம் அவருக்கு புரிந்திருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து அவர் வாழுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அது முதிர்ச்சி. முதிர்ச்சி அறிவினால் வருவதல்ல, முதிர்ச்சி கீழ்ப்படிதலினால் வருவது. ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியை உங்கள் அறிவில் எடை போடாதீர்கள். முதிர்ச்சி காலத்தால் வருவதும் அல்ல, அறிவினால் வருவதும் அல்ல, காலத்தால் வருவதும் அல்ல. ஓ, நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருடங்கள் ஆகின்றன, அதற்காக நீங்கள் முதிர்வடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, நான் ஊழியத்துக்கு வந்து 40 வருடங்கள் ஆகின்றன, பரவாயில்லை. என் பரம்பரையே கிறிஸ்தவர்கள், பரவாயில்லை, இருந்து விட்டு போகட்டும். முதிர்ச்சி என்பது வளர்ச்சி அல்ல, முதிர்ச்சி என்பது அறிவு அல்ல, முதிர்ச்சி என்பது பழைமை அல்ல, முதிர்ச்சி என்பது கீழ்ப்படிதல். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 5 வசனங்கள் தெரிந்து அந்த 5 வசனங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் முழு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவர். புரிகிறதா? அதே நேரம் 50 வசனங்கள் உங்களுக்கு தெரிந்து அந்த 50 வசனங்களில் வெறும் 25 வசனங்களுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பாதி முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவர். எத்தனை வசனம் தெரியும் என்பதில் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, எத்தனை கிராமங்களிலே படிப்பறிவில்லாத பின்தங்கிய மக்கள் முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் ஜெபிக்கின்ற நேரம் ஒரு கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தில் இருக்கின்ற அந்த தரம், அந்த தாகம், அந்த வாஞ்சை எவ்வளவு வேண்ட தெரியுமா? சில பேருக்கு வசனத்தை வாசிக்க கூட தெரியாது, எழுத படிக்க தெரியாதவர்கள் உண்டு. அல்லது தடுமாறி வாசிக்கின்றவர்கள். எவ்வளவு பயபக்தியோடு சில பேர் வேதத்தை வாசிக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு நமக்கெல்லாம் வேதம் டேபில் இருக்கிறது, லேப்டாப்பில் இருக்கிறது, நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது, நமது கை கடிகாரத்தில் இருக்கிறது. இப்போது எல்லாரும் என்ன, பைபிள் எல்லாம் வசனத்தை கேட்கிறவர்கள். வாவ், அதெல்லாம் தவறு நான் சொல்லவே கிடையாது. விதவிதமான வேதாகமங்களை விதவிதமான வகைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பாவம். அந்த பழைய வேதாகமம் கிழிந்து அந்த அந்த தாள்கள் எல்லாம் அங்கும் இங்கும் அழுக்காகி அதை வைத்து கொண்டு அந்த வசனத்தை அவர்கள் வாசித்து அவர்களுக்கு தெரிந்த அளவு கீழ்ப்படுகின்றார்களே, அது முதிர்ச்சி. ஆகவே இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த மெகா சர்ச் பைத்தியம் ஒன்று இருக்கிறது இந்த காலத்தில். அது விசேஷமாக நிறைய தமிழர்களுக்கு அந்த அந்த பைத்தியம் அவ்வளவு கிடையாது, இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே இந்த மெகா சர்ச் சிண்ட்ரோம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அமெரிக்கா எல்லாம் போனால் இந்த பெரிய 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 சபைகளுக்கு போகின்றவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஓ, நான் அந்த சபைக்கு போகிறேன், எங்கள் சபையில் 5000 பேர், எங்கள் சபையில் 10,000 பேர். அந்த சபைகளின் பெயர்களை நான் சொல்ல போக நீங்கள் யாராவது அந்த சபைக்கு போகிறவர்களாக இருக்க அப்புறம் ஏன் நீங்கள் வேதனைப்படுவான்? ஆகவே நான் பெயர்களை சொல்லவில்லை, சும்மா சொல்லுகிறேன். இன்றைக்கு பெரிய பெரிய நாடுகளிலே இருக்கிற மெகா சர்ச்சஸுக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் தெரியுமா, நமது தமிழர்கள் ஒழுங்காய் போய் தமிழ் சபைகளில் உட்கார்ந்திருந்தாலே புரியாது, வேறு மொழி சபைகளிலே போய் உட்கார்ந்துருப்பார்கள், பெரிய பெரிய சபைகளிலே போய் உட்கார்ந்துருப்பார்கள். அங்கே நடக்கிறது ஆனாவும் தெரியாது, ஆவண்ணாவும் தெரியாது. ஆனால் பெரிய பெருமை என்ன, ஐ கோ டு மெகா சர்ச், அந்த பாஸ்டருக்கு என்னை தெரியும், என்னை பார்த்து ஹாய் சுரேஷ் என்கிறார். இதெல்லாம் சும்மா, இது முதிர்ச்சி அல்ல. ஆகவே நீங்கள் போகிற சபை பெரிய சபை, பழைய சபை,
பிரபலமான சபை என்றபடினால் நீங்கள் முதிர்ந்தவர் அல்ல. உங்களுக்கு நல்ல வசதி இருக்கிறபடினால், நீங்கள் நேரத்துக்கு காரிலே போய் ஜம் என்று சபையில் இறங்கி விட்டு வருகிறபடினால் நீங்கள் முதிர்ந்தவர் அல்ல. விதவிதமான வேதாகமங்கள், விதவிதமான முறைகளிலே, பைபிள், எலக்ட்ரானிக் பைபிள், பேப்பர் பைபிள், அந்த பைபிள், இந்த பைபிள், அது முதிர்ச்சி அல்ல. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் அதுதான் முதிர்ச்சி. நான் அன்று கடந்த பாடத்தில் சொன்னேனே, நான் முதிர்ச்சி அடையாதவன் என்று. இப்போ உங்களில் அநேகருக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு வேதம் தெரியும் என்று. அதுபோல் உங்களில் அநேகருக்கு தெரியும் எத்தனை பட்டங்கள், எத்தனை சர்வகலாசாலைகளிலே நான் வாங்கியிருக்கிறேன் என்று. இவற்றை வைத்து, அத்தோடு நான் 34 வருஷம் பாஸ்டராக இருக்கிறேனாம், நான் உலகம் எல்லாம் போய் வருகிறேனாம், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள், உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேதம் தெரியும் என்று, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் நான் எனக்கு தெரிந்த வசனத்தில் எந்த அளவு கீழ்ப்படுகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் மகளுக்கு தெரியாது, என்னோடு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெரியாது, இந்த கேமராவுக்கு பின்னால் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். என்னை பற்றி, என் கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்த மனுஷர்களில் ஒரே ஆள் நான். ஆகவே நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே எனக்கு இவ்வளவு வசனம் தெரியும் என்றால் இவ்வளவு தான் நான் கீழ்ப்படுகிறேன். அப்போ என்னுடைய முதிர்ச்சியின் அளவு எவ்வளவு? ஒரு 10-15% நான் முதிர்வடைந்திருக்கிறேன். உண்மையாய் நான் சொல்லுகிறேன். 10-15% நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதை குறித்து சந்தோஷப்படவா, அல்லது இன்னும் 85-90% நான் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லையே என்று துக்கப்படவா? அப்போது நான் அன்று வாசித்தேனே அந்த 3 வசனங்கள், பேதுரு புத்தகத்தில் வருகிற வசனம், கொரிந்தியரிலே வருகிற வசனம், எபிரேயர் வருகிற வசனம், அது யாருக்கு? மற்றவர்களுக்கா? அல்ல, அது எனக்கு. அந்த 3 வசனங்களையும் நான் வாசித்து நான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறேன், நாதா, நான் தான் ஆண்டவரே அவன், நான் இன்னும் முதிர வேண்டி இருக்கிறது. உண்மையாய் சொல்லுகிறேன், நான் உள்ளத்திலிருந்து பேசுகிறேன். உங்களை ஏமாற்றி எனக்கு என்ன வந்தது? உண்மையாய் சொல்லுகிறேன், நான் முதிர வேண்டியது இன்னும் இருக்கிறது. எனக்கு ஆசை, நான் முதிர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் நான் இந்த நாட்களில் இந்த பிரசங்கம் போக, மற்ற நேரம் போக, நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய பிரசங்கங்களே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரசங்கங்களையே கேட்டுக்கொண்டு அழுது மனம் திரும்பி, ராதா நான் இதை பேசினேன், ஆனால் நான் செய்கிறேன் இல்லையே என்றெல்லாம் நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மையாக இருந்தால், சும்மா போய்க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பைபிள் தெரியும் என்பதனை பற்றி நீங்கள் நினைத்து பீற்றிக்கொண்டு திரிய வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் இருந்து அதிகமாய் கேட்கப்படும். இப்போ எனக்கு 5 வசனம் தான் தெரிகின்றது என்றால், அந்த 5 வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு இலகு 100% முதிர்ந்த ஒருவனாய் நான் காணப்படலாம். ஆனால் நிறைய தெரியுமே, அந்த தெரிந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் இல்லையே, கஷ்டமாக இருக்கிறதே. உணர்வுகள், போராட்டங்கள், சோதனைகள், அது இது என்று நான் படுகிற பாடு எனக்கல்லவா தெரிகிறது. இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு தேவனுடைய வார்த்தை தெரியும். 2 நாட்களுக்கு முன்பு எவனோடையோ சண்டை பிடிக்க போய்விட்டேன். நான் அடித்து கொள்ள, சும்மா வாய்த்தண்டை அல்ல, அடித்து போகிற வழியில் கர்த்தர் கிருபையாய் இறங்கி என்னை காப்பாற்றினார் என்று சொல்லலாம். இன்னும் சில நேரங்களிலே அந்த தான் சொன்னேனே, அடிக்கடி சொல்லுவேனே, எனக்கு இருக்கிற 2 பிசாசுகள் சண்டையும் சங்கீதமும் தான். ஏதாவது அந்த பழைய ஏதாவது சினிமா பாடல்களை கேட்டுவிட்டால் அப்படியே அங்கு போய் விடுகிறேன். அந்த நேரம் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பது கூட மறந்து போய் விடுகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, இந்த முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய் வாழுவது கஷ்டம். உங்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அல்ல முக்கியம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றீர்கள் என்பது தான் முக்கியம். அந்த வகையில் நான் இன்னும் முதிர்வடையவில்லை, என் குடும்பம் இன்னும் முதிர்வடையவில்லை, என் சபை இன்னும் முதிர்வடையவில்லை. என் சபை இப்போ என்னுடைய பிரசங்கங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், ஓ பாஸ்டர் சுரேஷ், உங்களுடைய சபை மக்கள் எல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள், அவர்களுக்கு வார்த்தை பயங்கரமாய் கிடைக்கிறது என்று. சரி, இருந்து விட்டு போகட்டும்.
அந்த சபையிலே, எங்கள் சபையிலே பண்ணுகின்ற பிரசங்கங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மக்கள் கீழ்ப்படிந்து முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் உண்மையை சொல்லுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மவுண்ட் கார்மெல் சபை விசுவாசிகளில் சில பேருக்கு வயிறு எரியும், கோபம் வரும், எரிச்சல் வரும். இந்த பெல்வுட் மவுண்ட் கார்மெல் சபையை விட முதிர்ச்சி அடைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கின்ற பல கிராமப்புற ஏழை சபைகள் எனக்கு தெரியும். என்னை விட முதிர்ச்சி அடைந்து தங்களுக்கு தெரிந்த வசனத்தின்படி உண்மையாய் ஊழியம் செய்கிற கிராமப்புற பாஸ்டர்மார்கள் எனக்கு தெரியும். தெரிந்தே எத்தனை பேர் இருக்கிறார்கள், தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்கள் சபையிலே உண்மையிலே எந்த ஒரு குறையும் இல்லை. எங்களுடைய சபையிலே இசையிலே குறையில்லை, கட்டடத்திலே குறையில்லை, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லாமல், ஆனால் எங்களை விட முதிர்ச்சி அடைந்த எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. அதுபோலத்தான் வேதாகம கல்லூரியும். எங்களுடைய வேதாகம கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் திறமையான ஆசிரியர்கள். என்ன அழகாக வார்த்தை நமக்கு தெரியும். உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த மவுண்ட் கார்மெல் தியாலஜிக்கல் காலேஜ் மாணவர்களோடு, இங்கு படித்தவர்களோடு வேறு சில வேதாகம கல்லூரிகள் படித்து பட்டம் வாங்கியவர்களுடைய அறிவை ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய மாணவர்களுடைய அறிவு எங்கேயோ போயிருக்கிறது. அது முதிர்ச்சி அல்ல, அது முதிர்ச்சி அல்ல, அது வெற்றி. இப்போ 2 குழுக்கள் கால்பந்தாட்டம் ஆடுகிறார்கள், ஃபுட்பால் ஆடுகிறார்கள். ஒரு டீம் வெற்றி பெற்றுக்கொண்டு போகிறது. அதுபோல் நாங்கள் வெற்றியுள்ள ஊழியம் செய்கிறோம். நான் வெற்றியுள்ள ஊழியக்காரன். எங்களுடைய சபை வெற்றியுள்ள ஒரு சபை. அதுபோல் எங்களுடைய கல்லூரியும் நல்ல வெற்றியுள்ள ஒரு சபை. ஆனால் முதிர்ச்சி அடைந்த சபையா? அந்த தெரிந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு இங்கு இருக்கிற மாணவர்கள் கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் முதிர்ச்சியின் அளவு ரொம்ப குறைவு. இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் அன்பானவர்களே. உங்களுக்கு இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய முதிர்ச்சியை நீங்கள் எவ்வளவு காலம் இருக்கிறீர்கள், எவ்வளவு அறிவிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவு தெரியும் உங்களுக்கு, இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்றீர்களோ அதுதான் முதிர்ச்சி. இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவேன், என் சபைக்கு வந்தேன், இந்த சபையை நான் அவ்வளவு என் திராட்சை ரசத்தை குடித்து சிலுவைக்கு போய் சம்பாதித்தேன், ஆனால் என்ன எனக்கு மிச்சம் இருக்கிறது? பால் குடிக்கிறவர்கள் பரவாயில்லை, இந்த பால் குடிக்கிறவர்களோடு நான் இருந்து விட்டு போகிறேன். ஸோ அவர் சொல்லுகிறார், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன், பரவாயில்ல, உங்களை வச்சுக்கிட்டு தான் மாரடிக்கணும் அப்படிங்கிறார். கவலையாக இருக்கிறது அல்லவா இந்த 5 ஒன்றிலே? பாருங்கள், இந்த 5 ஒன்றிலே 3 பாகங்கள் இழுத்து கொண்டு போகிறது. இது முடிக்க வேண்டும். ஆகவே நான் மிச்சத்தையும் சொல்லி முடிக்கிறேன். கடைசியில் சொல்லுகிறார், சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். யாரோடு பேசுகிறார்? நான் ஏற்கனவே கடந்த பாடத்துக்கு முதல் பாடத்திலே நான் சொன்னேன், இந்த 5 ஒன்று அவர் யாருக்கோ எல்லாமோ பேசுகிறார் என்று. மணவாட்டிக்கு பேசுகிறார், சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் என்று. அப்புறம் சொல்லுகிறார், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் குட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன் என்று. இது அவர் மணவாட்டிக்கு சொல்லுவதாயும் எடுக்கலாம், பொதுவாய் சொல்லுவதாயும் எடுக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் இன்னும் 2 கூட்டத்தாருக்கு சொல்லுகிறார். என்ன? சிநேகிதரே புசியுங்கள். யார் சிநேகிதர்? இயேசுவின் சிநேகிதர் யார்? இது சபையா? இல்லை, சபை மணவாளி. இல்லை பாஸ்டர், மணவாளிக்குத்தான் அவர் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்லலாம் அப்படி. இல்லை, இந்த இடத்துல சிநேகிதர் என்பது யூதர்களைத்தான் குறிக்கும். யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு மனைவி ஆயத்தம் ஆகிவிட்டால், மனைவி ஆகிறாள் சபை. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. கொஞ்சம் வாசித்து பார்ப்போமா? 19வது அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீடு வருகிறது, வெளிப்படுத்தல். அப்போ நிறைய பேரை பற்றி பார்க்கிறோம். 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு? சபைக்கு. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆனால் 9வது வசனத்தை பாருங்கள், பின்னும் அவன் என்னை நோக்கியார், அந்த தூதன்,
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆஹா, அப்போ ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், மனவாட்டி இருக்கிறாள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள்? தான் யூதர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மற்ற யூதர்கள். சிநேகிதரே என்று இயேசுவானவர் இந்த இடத்துல குறிப்பிடுவது உன்னத பாட்டிலே யூதர்கள். யூதர்களே புசியுங்கள். எதை புசியுங்கள்? தேனை புசியுங்கள். நீங்களும் புசியுங்கள். ஏன்? வார்த்தையை நீங்களும் புசியுங்கள். உங்களுக்கு தானப்பா முதல் வார்த்தையை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இப்பொழுது கிருபையினால் புறஜாதியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திலிருந்து வார்த்தை பறித்து கொண்டு கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கும் இருக்கிறது. நீங்களும் புசியுங்கள். இன்றும் யூதர்கள் தனாக் வைத்திருக்கிறார்கள். தனாக் என்றால் என்ன? டோரா, நெபீம், கெட்டுபீம். தனாக் பழைய ஏற்பாடு. இன்றைக்கும் யூதர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார்கள். யூதர்கள் வாழுகின்ற பகுதிகளுக்கு நீங்கள் போய் பாருங்கள், ஜெபாலயங்களுக்கு போய் பாருங்கள், இஸ்ரவேலுக்கு போய் பாருங்கள். யூதர்கள் இன்றும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இயேசுவை அல்லவா அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர் அல்லவா வார்த்தை. ஆகவே இயேசுவானவர் சொல்லுகிறார், பரவாயில்லை சிநேகிதரே, நீங்கள் என் எதிரிகள் அல்ல. யூதர்களே, நீங்கள் என் எதிரிகள் அல்ல. நீங்கள் என்னை சிலுவைக்கு அனுப்பினாலும் என்னை திராட்சரசம் பருக வைத்தது நீங்கள், கெத்சமனேயிலே என்னை கைது பண்ண வைத்தது நீங்கள், என்னை சிலுவையிலே அறைந்தது நீங்கள். பிலாத்து என்கின்ற ரோமன் என்னை காப்பாற்ற விரும்பும் பொழுது இல்லை இல்லை அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தி என்னை சிலுவைக்கு அனுப்பினவர்கள் நீங்கள். இருந்தாலும் உங்களை நான் பகையாளிகளாக்கவில்லை, எதிரிகளாக்கவில்லை. இன்னும் நீங்கள் எனக்கு சிநேகிதர் தான். ஏனென்றால் அது நீங்கள் அவ்வளவையும் செய்தீர்கள். எதற்காக? அது என் பிதா எனக்கு கொடுத்த அந்த பாத்திரம், திராட்சரசம், நான் பருகியே ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் இன்னும் என்னுடைய சிநேகிதர் தான். தொடர்ந்து நீங்களும் தேனை புசியுங்கள், வார்த்தையை அனுபவியுங்கள். அடுத்தது சொல்லுகிறார், பிரியமானவர்களே குடியுங்கள். யார் இந்த பிரியமானவர்கள்? உலகத்தில் இருப்பவர்கள். ஆண்டவர் உலகத்தையே நேசிக்கிறார். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரா? இல்லையா? நேசிக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களை ஆண்டவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். சபைக்கு தீ வைப்பவர்களை இயேசுவானவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை பச்சையாய் கொன்று குவிப்பவர்களை இயேசுவானவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில், இலங்கையில் கிறிஸ்தவர்களுக்கு தடை விதிக்க முயற்சிக்கின்றவர்களை இயேசுவானவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை கொண்டு போய் கைதிகளாக்கி கழுத்தை வெட்டி கொலை செய்யும் ஐசிஸ் பயங்கரவாதிகளை இயேசுவானவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். ஏன்? அவர்கள் எல்லாருக்காகவும் தான் அவர் வந்தார். அவருடைய அன்பு மாறாது. ஆகவே பிரியமானவர்கள் என்று அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என்னத்தை குடியுங்கள்? என்னுடைய சபை மூலமாய் நான் பால் என்கின்ற வார்த்தையை, சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து வாங்கி குடியுங்கள். எதை குடியுங்கள்? நற்செய்தியை குடியுங்கள். வார்த்தையை அவர்களுக்கு குடிக்க கொடுக்க முடியாது, தேனாய் கொடுக்க முடியாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே யாராவது வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அவர்கள் எங்களை சாடுவதற்காக, குற்றம் தேடுவதற்காகத்தான் செய்வார்கள். ஆனால் சுவிசேஷம், நற்செய்தி என்கின்ற பாலை நான் என் சபை மூலமாய் கொடுக்கிறேன். குடியுங்களேன், பூர்த்தியாய் குடியுங்களேன் என்று அவர் சொல்கிறார். பாருங்கள் அன்பானவர்களே, என்ன அருமையான வார்த்தை. ஒரு விசை பார்ப்போமா? என் சகோதரியே, பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள், என் மணவாளியே, இயேசுவின் மணவாட்டி, நான் என் தோட்டத்தில் வந்தேன். அது சபை, இயேசுவுக்கு சொந்தமானது. என் வெள்ளை போலத்தையும், நான் ராஜா, என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். சபைக்கு வருகிற எல்லாமே, மக்களாக இருக்கட்டும், அவர்கள் கொண்டு வருகின்ற எதுவாக இருக்கட்டும், காணிக்கை, தசமபாகம், தாளந்துகள், திறமைகள், எதுவுமே எனக்கு வருகின்ற பரிசுகள். என் தேன்குட்டை என் தேனோடு புசித்தேன். என் வார்த்தையை நான் கொண்டு வந்து என் சபையோடு சேர்ந்து நானும் சாப்பிடுகிறேன். ஏன்? அதனால் ஆரோக்கியம் வருகிறது, அதனால் இன்பம் வருகின்றது. வார்த்தையிலே தான் ஆசீர்வாதம், வார்த்தையிலே தான் இன்பம். வாவ்! என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். என் திராட்சரசம், நான் கஷ்டப்பட்டு சிலுவைக்கு போய் அந்த மரணத்தை கஷ்டத்திலே குடித்தேன். என்னோடு கூட முதிர்வடையாத 3 வருஷங்கள் என்னோடு இருந்தும் முதிர்வடையாத
பேதுருக்களும் யோவான்களும் அந்திரேயாக்களும் இப்படிப்பட்ட 11 பேர் இருந்தார்கள். அதே நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சுரேஷே சொன்னானே, எவ்வளவோ படித்தானாம், எவ்வளவோ பண்ணுகிறானாம், 10 வீதம் தானாம் கீழ்ப்படுகிறான், இவனை வைத்துக்கொண்டு தான் நான் ஊழியத்திலே மாரடிக்க வேண்டியிருக்கிறது, என்ன பண்ணுகிறது? என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். யூதர்களே, சிநேகிதர்களே, நீங்கள் உங்களுடைய வார்த்தையாகிய தனாக்கை தொடர்ந்து புசியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தவர்களே, நீங்கள் சுவிசேஷத்தை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். முழுக்க சுவிசேஷத்தை குடித்து பாருங்கள். என்னிடத்திலே நீங்களும் வரலாம், பரலோகத்தை வந்து அடையலாம். அப்படியான அன்பானவர்களே, 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முடித்து விட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். அதுவரை முதிர்வடையும் முயற்சியோடு போய் வருவோம்.